மக்களே, நாங்கள் நலம். நீங்கள் நலமா? மக்களே, நான் இன்னைக்கு சொல்லப் போகிறது கருப்பு மறுப்போக பாட்டியோட இயற்கை வைத்தியம் சொல்லட்டுமா? கருப்பு மறுக்கு எந்த க்ரீமை போட்டாலும் 100% 100% போகவே போகாது. பாட்டியோட கை வைத்தியம் இருக்குது, அதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? நம்ம அம்மம்மா காலத்தில் வெறும் 2 பொருளை மட்டுமே வச்சு இந்த கருப்பு மரு, கரும்புள்ளிகள், கருந்திட்டுக்கள் இதையெல்லாம் க்ளீனாக்கி சரி பண்ணிடுவாங்க. எப்படி தெரியுமா? ஒரு கப்பில் கொஞ்சம் கற்றாழை ஜெல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3 சொட்டு அல்லது 4 சொட்டு எலுமிச்சஞ்சாறை புழிஞ்சு நல்லா கலக்கி நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கருப்பு மரு, கரும்புள்ளிகள், கருந்திட்டுக்கள் இந்த இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பேசாமல் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 7 நாள் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரு வெளிந்து கொண்டே, அதாவது வெள்ளை கலராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே போகும். செஞ்சு பார்க்குறீங்களா? சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் லெமன் வேண்டாம், ஒத்துக்காது. அதுக்கு பதிலாக கற்றாழை ஜெல்லோட 1 ஸ்பூன் தேனை மட்டும் கலந்து நல்லா கலக்கி நான் சொன்னது மாதிரியே அப்ளை பண்ணுங்க. ஒரே வாரம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டே போகும். ரெகுலராக பயன்படுத்தலாம். கம்ப்ளீட்டாக காலியாயிடும். என்ன காலியாகும்? அந்த மருக்கள், அந்த கரும்புள்ளிகள், அந்த கருப்பு திட்டுக்கள் இதெல்லாம் போயிடும். செஞ்சு பார்க்குறீங்களா? முக்கியமாக இந்த ஜெல்லை பயன்படுத்துகிற நாளில் இருந்தே பகலில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டு போங்க. ஏன்னா முகத்தில் சூரிய ஒளி பட்டால் கருந்திட்டுக்கள், கருப்பு மருக்கள், கரும்புள்ளிகள் அதிகமாகும். அதுக்குத்தான் சொல்கிறேன். மக்களே, உங்கள் வீட்டில் கத்தாழை செடி இருந்தால் உடனே நான் சொன்ன இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மக்களே, அதோட ஒரு லைக்கும் போடுங்க. அடுத்து நான் என்ன சொல்லணும், உங்களுக்கு எது தேவை என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்பதை நான் சொல்கிறேன். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றபடி அடுத்து சந்திப்போம். டாட்டா.